ஹடாமேஸ் இன்னைக்கு வந்து டேக் ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க தான் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸுக்கு நானும் வீடியோ போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடய சோம்பேறித்தனம்னு இல்லை, ஏன்னு தெரில, போடவே முடியல. ஸோ டைம் போயிடுது, எங்கிட்டு இருந்தாவது எப்படியாவது ஓடிடுது, இல்லாட்டி நெட்டு முடிஞ்சு போயிடுது. காலையிலேயே இப்படி தான் வந்து ஒரு ஜிபி 50% முடியுதுன்னே தெரில. 12 மணியே தாண்டதே கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நான் எப்படியாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் அண்ட் என்னோடய வ்ளாக் சேனலோட லிங்க்கும் வந்து ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ வேணுங்கிற ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா எனக்கு தனியாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து தனியாக லிங்க் அனுப்பிச்சுட்றேன். இல்லாட்டி நான் வந்து கமெண்ட்டில் வந்து தனியாக போடுறேன். ஸோ பின் பண்ணி நான் போடுறேன். ஓகே, ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஓயன், நீங்கள் ஸ்கூலில் 12th வந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம கிம் டயாங். ஸோ அவருமே உங்கள் ஸ்கூலில் 12th வந்து படிச்சுட்ருக்காரு. ஸோ 2 பேருமே ஒரே கிளாஸ் தான். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஸோ வாசலே நிற்கிறீங்க. எங்கே மச்சான் இன்னையா ஆளை காணோம், வருவாண்டி, எதுக்கடி இப்படி பறக்கிற, எப்படியா இருந்தாலும் அவன் ஸ்கூலுக்கு வரதான் போகிறான், நீ பார்க்க தான் போகிற, அப்புறம் என்ன? இல்லை மணியும் 8:30 ஆயிடுச்சு, எப்போதும் 8 மணிக்கெலாம் வந்துடுவான், இன்றைக்கி காணமே. அதான் அவன் 8 மணிக்கு வந்துடுவான்னு நீ 7:30 மணிலேருந்து வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க. நீ வெயிட் பண்ணுற, சரி, நானும் எதுக்கடி வெயிட் பண்ணணும்? என்ன மச்சான் இப்படி பிரித்து பேசுகிற, நீயும் நானும் என்ன வெவ்வேறையா? 2 பேரும் ஒரே ஆள் தானே, ஒரே உசிறு மச்சான், உருவம் மட்டும்தான் வேற. இங்கே பாரு, இப்படிலாம் பேசி ஐஸ்லாம் வச்சுட்ருக்காத, துணைக்கு தானே என்னை நிற்க விட்டுருக்கா? அப்படிலாம் இல்லடி, என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் கிளாஸ் ரூம் வாசலில். அப்போல கரெக்டாக வந்து டே வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஐயோ, வாராண்டி வந்துட்டானா? சரி வரட்டும், இனிமேல் உன்னை கையில் பிடிக்கவே முடியாது, இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருக்க போகிற. ஆமாம், ஐயோ வாராணி, இன்றைக்கி என்ன ரொம்ப அழகாக தெரியுறான். இந்தா ஆரம்பிச்சிட்டால, சரி நான் உள்ளே போகிறேன். மச்சான் இருறா, அவன் எப்படியும் இந்த வாசலை நுழைஞ்சு தான் உள்ளே போகணும். ஆமாண்டி, நம்ம கிளாஸ்க்கு ஒரு வாசல் தான் இருக்குது, எல்லோரும் இதில் நுழைஞ்சு தான் போகணும். அப்போருந்து எல்லோரும் திட்டிகிட்டு இருக்கானுங்க, 2 பேர் இப்போ எதுக்கு பன்னிக்குட்டி மாதிரி வாசலை மறைச்சிட்டு நிற்கிறீங்கன்னு. அதான் இப்போ நம்ம இப்படி பேசிட்டு நிற்போம், அவன் வந்து தள்ளுன்னு சொல்லுவான், அப்புறம் தள்ளுவோம். ஏண்டி அவன் வந்து தள்ளுன்னு சொன்னாதான் நம்ம தள்ளணுமா? இல்லை மச்சான், அப்படியாவது வாயை திறந்து 2 வார்த்தை பேசுவான் தான். சி, வெக்கமா இல்லை? சுத்தமாக இல்லை, உன் கூட இருக்கேன்ல அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் கரெக்டாக வந்து உங்களுக்கு நேராக வந்து நிற்கிறாரு, உங்களை பார்க்குறாரு. ஸோ அவர் உங்களுக்கு நேராக நிற்க உங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. கொஞ்சம் 2 பேரும் தள்ளுறீங்களா? தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேக்கு இடம் விடுறீங்க. ஸோ அவர் வந்து உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போகும்போது உங்கள் 2 பேரோட ஷோல்டருமே லைட்டாக வந்து இடிச்சிக்கிறது. அப்படியே உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு பட்டர்ஃப்ளைஸ் வந்து பறக்குது. ஐயோ, இடிச்சிட்டு போகிறானே, என்னால் தாங்க முடியல. இப்போ கத்தியும் குதிக்க முடியாது, குதிச்சா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பானுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்த்து ஒரு கேவலமாக ஒரு லுக்கு விடுறா. பட் நீங்கள் அவளை கண்டிக்கவே இல்லை. நீங்கள் போய் வீக்கு நேராக வந்து உட்காடுறீங்க. ஸோ அவருக்கு நேராக தான் உட்காந்துருப்பீங்க, ஏன்னா அவர் அப்போ தான் பார்க்க வசதியாக இருக்கும்னு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ டீச்சர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஆஸ் யூஷுவல் கிளாஸ் வந்து போகுது. அப்பப்போ நீங்கள் அவரை திரும்பி பார்க்குறதும், அவர் அப்பப்போ வந்து உங்களுக்கு தெரியாமல் அவர் பார்க்குறதும், ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இன்டர்வல் விடுறாங்க. ஸோ நீங்களும்
நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வெளியில் வந்து போயிட்டு ஸோ கிளாஸ்க்கு வரலான்னு வந்துட்டுருக்கீங்க. அப்போல்லாம் கிளாஸ்க்குள்ளே ஸோ எப்போதுமே இன்டர்வல் இந்த மாதிரிலாம் விட்டானுங்களாம் ரொம்ப விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இந்த மாதிரி வேலையை பசங்க பொண்ணுங்க 2 பேருமே செய்வோம். அந்த மாதிரி ஓடி பிடிச்சி வந்து விளாண்டுட்ருக்காங்க. நீங்கள் கரெக்டாக வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒருத்தன் துரத்திட்டே வர்றான். ஸோ அவன் வந்து வெளியில் போயிடுறான். டக்குனு நீங்கள் இடையில போனனால வந்து அப்படியே உங்கள் மேலே இடிச்சு அப்படியே 2 பேருமே வந்து கீழே விழுகிறீங்க. நீங்கள் தான் வந்து கீழே விழுறீங்க. உங்கள் மேலே வந்து ஸோ விழுறாரு. உங்கள் மண்டை வந்து அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை வச்சு அப்படியே வந்து உங்கள் பேக் ஹெட்டை வந்து பிடிச்சிட்றாரு. மொத்த கிளாஸும் ஆன்னு பார்த்துட்ருக்கு. ஸோ 2 பேருமே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து நம்பவே முடியல. பிகாஸ் அவர் ரொம்ப க்ளோஸாக அதுவும் உங்களுக்கு மேலே இருக்கார். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வாயில் கையை வச்சு பார்த்துட்ருக்கா. அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்பையில் ஒரு பையன், என்னடா நடக்குது இங்கே? 2 பேரும் என்ன லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா? கீழே விழுந்தால் டக்கு டக்குன்னு எந்திரிக்க வேண்டியதானடா, என்னடா ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டாக வந்து சொல்கிறான். அப்போ தான் 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்து ஸோ 2 பேருமே வந்து எந்திரிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்திரிக்கிறாரு. நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் வந்து முடியல. ஒரு மாதிரி அந்த படபடப்புன்னு இருக்கும்ல, ஒரு மாதிரி நர்வஸாக. ஏன்னா இவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வந்து ஒரு ஆள் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் க்ரஷ்ஷாக ஒருத்தர் இருக்கார். நீங்கள் தான் அவர் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு பர்சன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கையில் எவ்வளோ நர்வஸாக இருக்கும். தூரமாக பார்க்கையிலே ஹார்ட் பீட் அப்படி அடிக்கும். இவ்வளோ பக்கத்தில் பார்க்கையில் எப்படி இருக்கும், அந்த ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து இருக்கீங்க. டக்குனு வந்து அவரோட கையை வந்து உங்ககிட்ட நீட்டுறாரு. நீங்கள் அவர் கையையும் அவரையும் வந்து மாறி மாறி பார்த்துட்ருக்கீங்க. இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் பேலன்ஸ் பண்ணி உங்களை அப்படியே வந்து தூக்கி விடுறாரு. மொத்த கிளாஸும் ஆன்னு பார்த்துட்ருக்கு இந்த சீனை. சாரி வயன், தெரியாமல் இடிச்சிட்டேன். அது விளாண்டுட்டு இருந்ததில்ல, நீ வந்ததை பார்க்கல. அது பரவாயில்லட்டே, இதில் என்ன இருக்குது, தெரியாமல் தானே இடிச்ச. அதெல்லாம் சரி, அவன் தெரியாமல் தான் இடித்தான். 2 பேரும் கீழே விழுந்தீங்க. என்னடா ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்காடா, இவ்வளோ நேரம் ஆகுது எந்திரிக்க. நாங்களும் இப்போ எந்திரிப்பானுங்க அப்போ எந்திரிப்பானுங்கன்னு பார்த்தா 2 பேரும் என்னமோ பெட்டில் படுத்து விடுற மாதிரி படுத்து கிடக்குறீங்க. டேய், என்னடா பேசுகிறா, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. சரி வா, நம்ம இன்டர்வல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி வந்து இழுத்துட்டு போய்ட்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் பெஞ்சில் உட்காந்துட்டு குதிக்கிறீங்க. மச்சான் டேடையா டீ? ஆமாண்டி டே தான். இப்போ எதுக்கு டேங்கிற? இல்லை, அவ்வளோ க்ளோஸாக அவன் மூஞ்ச பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் அவன் கை என் பேக் சைடு பேக் ஹெட்டில் வேறு இருந்துச்சு. ஐயோ, அந்த கேட்ராம சீன் மாதிரியே நடந்துருச்சுடி. அடிச்சி மூதேவி, இதெல்லாம் ஒரு விஷயம்ன்ட்டு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. அந்த இடத்துல நான் வந்திருந்தாலும் அப்படி தான் பிடிச்சிருப்பான். நீ பொத்து கொஞ்ச நேரம் நீ சந்தோஷமாக இருக்க விட மாட்டியே. ஏதாச்சும் ஒன்று சொல்லி என் மூட ஸ்பாயில் பண்ணி விட்டுற. இதே வேலையாக வச்சுருக்கேடி நீ. அது சரி விடு மச்சான், இல்லை சொல்கிறேன், நீ ஒன்று சொல்லி கிளிக்க வேண்டாம். இதை நினச்சே நான் 2-3 நாள் சந்தோஷமாக இருப்பேன். அது போதும் எனக்கு. நீ வாயை திறந்தாலே ஏதாவது ஒன்று சொல்லி, அப்படி இல்லடி இப்படி தான் அவன் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பேசுகிறான், எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பழகிறான்னு சொல்லி அந்த ஃபீலிங்ஸை கெடுத்து விட்டுறேன். சரி விடு போ, ரொம்ப தாண்டி பண்ணுறா அந்த டேவுக்காக. நான் ரொம்பலாம் ஒன்றும் பண்ணல. இப்படியே வந்து நேரம் போகுது. ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு லைப்ரரி பீரியட் வருது. நீங்கள் அப்போல்லாம் எல்லாருமே உட்காந்து லைப்ரரியில் உட்காந்துட்டு ஸோ நல்லா கதை அடிச்சிட்ருக்கீங்க. அப்போயே சரி ஏதாச்சும் புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு தேடிட்டுருக்கீங்க. அப்போயில் டே வந்து அந்த இடத்துக்கு வராரு. அவர் உங்களை விட நல்லா கொஞ்சம் ஹைட்டு தான். அவர் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஹெட்டுக்கு நேராக இருக்க ஒரு புக்கை வந்து எடுக்க வராரு. நீங்கள் அப்படியே வந்து கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் பேக் சைடு அவரோட ஃப்ரெண்டோடு அப்படியே வந்து லைட்டாக வந்து உரசுது. உங்களால் இதெல்லாம் நம்பவே முடியல. அப்பயும் உங்களுக்கு மனசுக்குள்ள என்னடா இது, காலையிலேருந்து கேட்ராமா சீனாக ஓடிட்டுருக்கு. ஐயோ, இவ்வளோ பக்கத்துலேயே நிற்கிறான். அப்படியே அந்த ட்ரூ பியூட்டியில் நடந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு நடக்காது. இவ்வளோ நடந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக திரும்ப போகிறீங்க. உங்கள் ஹேர் வந்து அப்படியே ஒரு ஷர்ட் பட்டனில் வந்து மாட்டிக்கிறது. உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. சரி, இதை டே நோட் பண்ணிவிட்டு சாரி ஓயன், நான் கவனிக்கல. நீ கொஞ்ச நேரம் அப்படியே இரு, நானே எடுத்துடுறேன். நீ திரும்பினேன்னா உனக்கு ஓவர் பெயினாக இருக்கும்.
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போல உங்கள் மனசுக்குள்ளே, ஏண்டா இவ்வளோ பெரிய உருவம் நிற்கிறேன், என்னையே கண்டுக்கலன்னு சொல்கிறான், இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே, சரி அவனே எடுத்து விடுறேன்னு சொல்கிறான், எதுக்கு நமக்கு, இப்படியே கொஞ்ச நேரம் நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. பட் அவரால் வந்து அந்த ஹேரை வந்து எடுக்கவே முடியலை. அப்போல உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கௌசிக் மாதிரி உள்ளே வர்றா. ஐயோ இந்த கௌசிக் எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்த்து கண்ணை காட்டுறீங்க, போடி போடின்ட்டுன்னு. அவள் வந்து எதுவும் புரியாமல், ஆமாம் 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க, ஐயோ உன் முடி மாட்டிக்கச்சாடி அவன் சட்டையில், நீ கையெடுட்டே, நான் இங்கே இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌசிக் மாதிரி இடையில வந்துட்டு டக்குன்னு இப்படி தான் வந்து 2 வாட்டி பண்ணா. ஸோ உங்கள் ஹேர் வந்து அவர் ஷர்ட்லேருந்து வெளியில் வந்துடுச்சு. நீங்கள் அவளை பார்த்து, பைத்தியக்காரி, காரியத்துக்கு எடுத்து விட்டாலே, இவளை முதல்ல கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ அவர் சாரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் அவளை பார்த்து, லூசு 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 எதுக்கு நீ வந்த, நான் தான் நீ வராதன்னு கண்ணை காட்டினேன்ல, என்ன மச்சான் என்னை திட்டுற, உன் முடி மாட்டிச்சு உனக்கு வலிக்குமே, நான் வந்து ஒரு செகண்டில் எடுத்து விட்டா இந்த திட்டுற, பூடி. அவன் மெதுவாக தான் எடுத்தான், எனக்கு வலிக்கக்கூடாதுன்னு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருந்தான், இதான் சான்ஸ்ன்னு ரொம்ப பக்கத்தில் நின்னேன், அது இப்படி காரியத்துக்கு எடுத்து விட்டியே, இன்னுமே இந்த மாதிரிலாம் சீன்லாம் நடக்குமா? சரி விடு, நீ அப்போவே கண்ணை காட்டியிருந்தா நான் போயிருப்பேன்ல. இங்கே பாரு நான் பத்திரக்காளி ஆகிடுவேன், கண்ணை காட்டுறேன், நீ அப்போவே என்ன வாச்சா என்ன சொல்ல வர அப்படின்னு பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்புறம் என்ன சொல்கிறியா? சரி விடு, அதான் உனக்கு இப்போ காற்றுவோம் சைடு அடிச்சிட்டு இருக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்கும், நீ எதுக்கு இதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க? போயிருடி, அப்புறம் நீ கொன்றுவேன். சரி விடு மச்சான், அதுவும் இல்லாமல் ஈவினிங் கிளாஸ் வேறு வைக்கிறானுங்களாம், நைட்டு 9 மணி வரை ஸ்டடி வேறையா, அப்புறம் என்ன நீ 9 மணி வரையே ஆளை பார்க்கலாம், காலைல 8லேருந்து நைட்டு 9 மணி வரை, இந்த சான்ஸ்லாம் கிடைக்குமா, உனக்கு கிடைச்சிருக்கு, அப்புறம் என்ன மச்சான்? அப்படியா, கிளாஸ்லாமா வைக்கிறான்னு சொன்னானுங்க, அப்போது 9 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போகணுமா? ஐய 9 மணி வரை எவன் வண்டி உட்காந்து படிக்கிறது, நீ என்ன படிக்கவா போகிற, எப்படியும் ஆளை பார்த்து பல்ல கட்டிட்டு உட்கார போகிற, அப்புறம் எதுக்கு நீலாம் அந்த நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, அவங்கள திட்டிலாம் ஒன்றும் பிரோஜனம் இல்லை, 9 மணி வரை நீ பார்த்து சிரிச்சுட்டே இரு, அப்புறம் எக்ஸாமில் எப்படி ஃபெயிலாக தான் போயிடுவேன். பாவி எல்லாத்துலையும் அபசவமாக பேசிக்கிட்டு, இல்லை மச்சான் நம்ம அபசவமாக பேசினா தான் அது ஆப்போசிட்டாக பாசிட்டிவாக நடக்கும், எப்போதுமே அப்படி தானே, நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும், அதனால நான் நெகட்டிவாகவே பேசிகிட்ருக்கேன், அது பாசிட்டிவாக நடக்கணும்னு, மற்றபடி ஒன்றும் இல்லடி. சரி பச்சை நடிக்காத, வா போம் தலையெழுத்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்குவோம், ஏன்னா இவங்க படின்னு சொல்லையிலே நமக்கு பசி வந்துடும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஆஸ் யூஷுவல் உட்காந்து இந்த மரம் வந்து கதை அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. எடுக்க போன புக்கே எடுக்கலை, எதுவுமே பண்ணல. ஸோ அந்த லைப்ரரி பீரியட் அப்படியே வந்து போயிடுது. ஈவினிங் வந்து ஆகுது. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இல்லை, நாளைக்குலேருந்து கண்டிப்பாக வந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து ஈவினிங் அவுத்து விட்டுறானுங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் நடந்து வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அவள் வீடு வரும், அவள் வந்து கட் ஆகிட்டா, உங்கள் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது. நீங்கள் நடந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கையில் கரெக்டாக வந்துட்டே வந்து அவர் சைக்கிளை வச்சுட்டு ஓரமாக நிற்கிறாரு. அவரை பார்க்கும் அப்படியே உங்கள் ஃபேஸில் ஒரு பல்ப் எரியுது. என்ன நம்மால் சைக்கிளை ஓரமாக வச்சுட்டு நிற்கிறான், இதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, சரி போய் நம்ம அப்படியே டாக்க போடுவோம் அப்படின்னு நீங்கள் குடுகுன்னு ஓடி போயிட்டு டேக்கு முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அவர் உங்களை பார்க்குறாரு. என்ன டே ஒரு மாதிரி நிற்கிற சைக்கிளை வச்சுட்டு? அது வந்து ஒயன், இது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அதான். ஐயோ உங்கள் வீடு ரொம்ப தூரம் இல்லை? ஆமாம் ஒயன், கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பஞ்சர் பார்க்குற கடை இருக்குது, அதான் போகணும். அங்கே ஸ்கூல்லேருந்து தள்ளிகிட்டே வந்துட்டுருக்கேன் நான், அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஸ்கூல்லேருந்து தள்ளிட்டு வந்துட்டுருக்கியா? சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை ஒயன் அதெல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு லேட் ஆகும்ல. இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிளை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தள்ளிட்டு வரீங்க. ஸோ அவர் உங்கள் கூட வராரு. அப்படியே ஏதாச்சும் ஒரு டாக்க போகலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. சரி இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, டே எங்களெல்லாம் மிஸ் பண்ணுவியா? ரொம்ப மிஸ் பண்ணுவேன்.
ஏன்னா ஜாலியாக வந்துச்சு இந்த 4 இயர்ஸ் 9th 10th 11th 12th கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். மறந்துட மாட்டேன் எங்களை யாரையும். இல்லை மறக்க மாட்டேன். ஆமாம், காலேஜ் எங்கே சேர்றது ஐடியாவில் இருக்க? அது எங்கள் அப்பா வெளியில் சேர்க்கலான் இருக்கார் வெளியூரில், பார்க்கலாம். அப்போது நீ பார்க்க முடியாதா? 90% முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? என்ன இவன் இப்படி சொல்கிறான்? அப்போது இந்த வருஷத்தோட அவ்வளோதானா? கடைசி வரையும் லவ்வை நான் சொல்லாமலே இப்படி உள்ளே வச்சிட்ருக்கேனே. இப்போ சொன்ன ஏற்றுக்குவானா? உடனே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நினச்சிட்டானா என்ன பண்ணுறது? விடவும் முடியலை, விட்டு இருக்கவும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்த்து கேட்குறாரு, என்னாச்சு வயன்? ஏன் எதுவும் சொல்லணுமா? ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கான்வர்சேஷனை வந்து முடிச்சிடுறீங்க. ஸோ கடையுமே வந்துடுது. பஞ்சர் பார்த்துட்டு அவர் அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. உங்களுக்குமே வந்து வீடு வந்துடுது. ஸோ நீங்களுமே வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே அந்த டே வந்து போகுது. இந்த நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து எப்போதும் மாதிரி நம்ம டேக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருமே வந்துடுறாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா, பேசாமல் அவன்கிட்ட போய் உன் லவ்வை சொல்லிடு மச்சான். எதுக்கு? செருப்படி வாங்கவா? சும்மா இருறி. திடீர்னு அவன் வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? அதுக்கு என்னடி பண்ணுறது? அப்போது லவ் சொல்லாமல் இப்படியே வச்சுட்டு இருக்க போறியா? அதாண்டி யோசனையாக இருக்குது. அப்படியும் இருக்க முடியாமல் இப்படியும் இருக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறேன்டா சாரி. இந்த அண்ணியன் டைலாக்குக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல. போய் உன் லவ்வை சொல்கிற வேலையை பாப்பியா? அப்படி புலம்பிட்டு உட்காந்துருக்க. இப்போல்லாம் உட்காந்துட்டு இருந்தா எவ்வளாச்சும் கொத்திட்டு போயிடுவா. நீ வேற சும்மா இரு. இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ கொத்திட்டு போகல, இன்னும் வர 5-6 வருஷத்தில் கொத்திட்டு போயிட போகிறாளுங்க. யாருக்குடி தெரியும்? அவன் வெளியில் காலேஜ் போவான், அங்கே பல பொண்ணு பல விதத்தில் இருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி போய் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு பெரிய விபூதி பட்டதா. ஏண்டி இப்படிலாம் பயமுடுத்துறா? அப்புறம் என்னடி பண்ணுறது? நீ இப்போயே போய் லவ் சொல்லி அவனுக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருந்து அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோவேன், பிரச்சனை சால்வ் ஆகிடும் மச்சான். நீ எங்கே வேணால் போயிட்டு வாடான்னு அவனை தைரியமாக அனுப்பி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நீ சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோவேன், நீ வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கிறது அவனுக்கு தெரியாமலே போயிடும். அப்புறம் எப்படி அவன் உனக்காக வெயிட் பண்ணுவான்? லாஜிக் தான், பட் கரெக்டாக செட் ஆகுமாடி? அதெல்லாம் ஆகும். எப்படியாச்சும் இந்த 1 வீக்குள்ளே சொல்ல பாரு. எக்ஸாம்ஸ்க்கு வேறு வந்துட்டுருக்கு. ஓகேவா? சரிடி, நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் விளங்கிடு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்திரிச்சு வந்து போயிடுறா. ஸோ நீங்கள் பெரிய கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்படியே வந்து டைம் வந்து போகுது. ஸோ நைட்டு வந்து ஸ்டடி வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 7 o'clock போல் எல்லாருமே உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க அவ்வளோ சின்சியராக. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மண்டக்குள்ளே ஓடிட்டு டிஸ்டர்ப்ட் ஆகிட்டே இருக்குது. சொல்லிடுவோமா அப்படின்ட்டுன்னு சொல்லுன்னு ஒரு சைடு சொல்லுது, சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு சொல்லுது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போயில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரா, மச்சான் நைட்டு போகும்போது சான்ஸ் கிடச்சா சொல்லிடுடி. ஏண்டி நீயும் இப்படி சொல்லிகிட்டே இருக்க? எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ போய் சொல்லி அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணி அவன் மூஞ்சிலேயே முழிக்க முடியாமல் போயிடுமோன்னு ஒரு சைடு தோணுது. லாஸ்ட் டைமில் இப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப மன கஷ்டம். சொல்லாமல் போயிருந்தா சொல்லியிருக்கலாமோன்னு வருஷம் ஃபுல்லாக தோணும். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பிச்சுக்கிட்டு வருதுடி எனக்கு. இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கையில் சடனாக வந்து கரண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆகுது. கரண்ட்டு வந்து கட் ஆகும். எல்லாருமே வந்து ஷவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கரண்ட் கட் ஆகுறது, கிளாஸில் மிஸ் இல்லாமல் இருக்கையில் கத்துறது, இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தானே எல்லா கிளாஸ் எல்லா ஸ்கூல்லையும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் வந்து அடிச்சுட்டு விழுறாங்க. அப்போலாம் உங்களுக்கு ஒரு கிரிமினலாக ஒரு புத்தி வந்து தோணுது. இதை பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போலாம் நல்லா வந்து இருட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மெதுவாக வந்து எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க டே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவர் வந்து கண்ணை மூடி அப்படியே ரிலாக்ஸ்டேஷனாக வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் படிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒரு ரிலாக்ஸ்டேஷனுக்கு உட்காந்துருக்க மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல போய் உட்காந்துடுறீங்க. அவர் செம்ம ஷாக்காக வந்து கண்ணை முடிச்சுட்டு பிளிங்க் பண்ணி இங்கிட்ட திரும்பி பார்க்குறாரு. பட் யாருமே வந்து பக்கத்தில் இல்லை. அப்போலாம் வந்து கரெக்டாக கரண்ட் வருது. உங்களுக்கு அப்படியே உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ரெட்டிஷாக அப்படி பிங்கிஷாக ப்ளஷ் ஆகுது. பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி புக்கை வச்சு மறைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. டே வந்து சுற்றி வந்து திரும்பி பார்க்குறாரு. எல்லாருமே வந்து எங்கெங்க
எங்கெங்கே உட்காந்துருக்காங்களோ அங்கங்கே வந்து உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து தெரியல. அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்டு, என்ன மச்சான் என்ன காரியண்டி பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க, தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்கே பாருடி, நீ வேறு சும்மா இரு, தெரிஞ்சா என்ன ஆகும் தெரிஞ்சா என்ன ஆகுன்ட்டுன்னு. அவனுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே இல்லை. சுற்றி இருட்டாக இருந்துச்சு, கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துருந்தா. இதான் சான்ஸு, மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைக்காதுன்னு போய் கிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீ வந்து உன் வாயை கொஞ்சம் மூடிட்டு இருந்தேன்னா எதுவுமே வெளில தெரியாது, சரியா? இல்லை மச்சான், அது நீ பொத்துடியும் வாயை கொஞ்சம் நேரம். இப்போலாம் ரியாக்ட் பண்ணால் நம்ம தானே கண்டுபிடிச்சிருவான். நம்ம தானா? நீன்னு சொல்லு. ஐயோ சரி ஏதோ ஒன்று, நான் கண்டுபிடிச்சிருவா, நீ சும்மா இரு, படிக்கிற மாதிரி படிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாளிச்சிடுறீங்க. அவருக்கு என்ன நடக்குது ஒன்றுமே வந்து புரியல. அவர் அப்படியே வந்து அவர் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே அந்த ஸ்டடி வந்து போகுது. இந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் நிற்கிறீங்க. அப்போல டே வந்து அவர் ஃப்ரெண்டை பேசிட்டு வராரு. டேய் மச்சான், நேற்று கொஞ்ச நேரம் அந்த கரண்ட்டை வந்து கட் ஆனிச்சுல? ஆமாடா ஆனிச்சு, அப்போல தான் நம்ம கத்தி விளாண்டுட்டு இருந்தோமே. நீங்கன்னு சொல்லுங்கடா. நான் கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துருந்தேன். அப்போல யாரோ என் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு ஓட்டிட்டாங்கடா. என்னடா சொல்கிற? அதே இடத்துல தான் நாங்கள் எல்லாரும் நின்னோம், எங்களுக்குலாம் இந்த மாதிரி நடக்கல, உனக்கு யார் அப்படி பண்ணது? ஜி, இந்த ஒரு ஆசை வேறு இருக்கா அவனுக்கு? யாருன்னு தெரில, பொண்ணா பையனா என்னங்கிறதுன்னு தெரில, இல்லை என் கற்பனையா, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு அவர் புலம்பிட்டு வரையில். ஸோ இதை கேட்கும் உங்களுக்கு லைட்டாக வெக்கமே வருது. ஏன்னா நேற்று நடந்த விஷயத்த நினச்சி ஐயோ வெக்கப்பட்டு காட்டி கொடுத்துருவ போலையே, திரும்பிடி எங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழை பார்த்த மாதிரி திரும்பிக்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு ஃப்ரெண்டை புலம்பிகிட்டே வந்து கிளாஸுக்கு போகிறாரு. அப்படியே ஈவினிங் வந்து ஆகுது. ஸோ அதே மாதிரி எல்லாருமே ஸ்டடீஸ்க்கு வந்து உட்காந்துருக்கீங்க. டே வந்து கையில் உசுரை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எந்த சீனும் நடந்துடக்கூடாது அப்படின்னு. ஐயோ கடவுளே, இன்றைக்கி எதுவும் நடந்துடக்கூடாது, கரண்ட் கட்டே ஆகிடக்கூடாது. மாடி அது பொண்ணா பையனா இல்லை என்னோட ஓன் இமேஜினேஷனா அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியலை. இதை வெளில சொன்னால் எல்லாம் சிரிப்பானுவோ அப்படின்னு அவர் புலம்பிட்டு அவர் புக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. கரெக்டாக அதே டைமில் மரம் வந்து கரண்ட்டை வந்து கட் ஆகுது. அப்போ இல்லை நீங்கள் பாடுறா, மர கரண்ட்டு கட் ஆகுது, என்ன சான்ஸு? அப்போ ஏதோ கரண்ட் வேலை போயிட்டுருக்கு, இந்த சான்ஸை எதுக்கு மிஸ் பண்ணேன், போய் கிஸ் பண்ணிட்டு வந்தலாம் அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு மர போன மாதிரி போகிறீங்க. அவர் திருன்னு அப்படியே முழிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. அப்படியே நீங்கள் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிட்டு வந்து ஓடிடுறீங்க. அவர் உங்கள் கையை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு, பட் வந்து முடியலை. அது யார் என்னன்னு அவர் வந்து இந்த தடவையுமே வந்து கண்டுபிடிக்கல. நீங்கள் போயிட்டு அப்படியே நல்ல புள்ள மாதிரி வந்து உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட சிரிச்சு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. மரம் வந்து கரண்ட் வருது. அவர் திரும்பி பெக்கன்னு முடிச்சுட்டு வந்து பார்க்குறாரு. உங்கள் மூஞ்சியை பார்க்குறாரு, உங்கள் ஃப்ரெண்ட் மூஞ்சியை பார்க்குறாரு, எல்லாரும் மூஞ்சியும் பார்க்குறாரு, பட் நோ ரியாக்ஷன். அப்போலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரா, பாவண்டி அவன் முழிக்கிறான்டி பெக்கன்னு. அதுக்கு என்ன மச்சான் பண்ணுறது, முழிக்கட்டும், இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது, அப்பப்போ கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கணும். சரி என்னமோ பண்ணி தொலைப்போ, பட் தெரிஞ்சிச்சுன்னு வைவேன் நீ செத்த. அடியே வாயை வச்சுட்டு சும்மா இருறி, அப்படிலாம் எதுவும் நடக்காது, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இங்கே பாரு மச்சான், எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நீ என் கூட நெகட்டிவாக திங்க் பண்ணியே பாதி விஷயம் எனக்கு நெகட்டிவ்லேயே போய் முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவர் அப்படியே வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுறாரு, பிகாஸ் யாருன்னு கண்டுபிடிக்கலையே அப்படின்னு. இப்படியே அந்த ஸ்டடி டேயுமே வந்து போகுது. இந்த நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி வந்து நடக்குது. நைட் ஸ்டடிக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த தடவை நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படியாச்சும் கிஸ் பண்ணிடணும், கரண்ட் வந்து கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே காட்டை வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் இன்றைக்கி எப்படியாச்சும் எவ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அவர் அங்கிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து டைமுக்கு வந்து கரண்ட் வந்து மரம் கட் ஆகுது. நீங்கள் மரம் நைஸாக வந்து போகிறீங்க. போயிட்டு அவர் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ண போல சடனாக அவர் திரும்பிடுறாரு. அப்படியே வந்து உங்கள் 2 பேர் லிப்ஸுமே வந்து அட்டாச் ஆகிடுது. ஸோ இது வந்து லிப் கிஸ் தான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க தான் வந்தீங்க, பட் அது வந்து லிப்ஸ் டு லிப் ஆகிடுது. அவர் ஷாக்கிங்காக அப்படியே நிற்க, நீங்கள் ஷாக்கிங்காக அப்படியே நிற்க, அப்படியே வந்து பின்னாடியிலேருந்து ஒருத்தன் கத்திட்டு வரையில் நீங்கள் அப்படியே அவர் மேலே போய் வந்து விழ, உங்கள் பிரேஸ்ல
பிரேஸ்லைட் வந்து அவரோட ஷர்ட்டில் வந்து மாட்டிக்கிறது. கரண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சடனாக எந்திரிச்சா அப்படியே ஓடி போய் உங்கள் பிளேஸில் வந்து உட்காந்துடுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து கரண்ட் வந்து வருது. உங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே புரியல. கன்னத்தில் முத்தம் கொடுத்ததுக்கே அந்த ப்ளஷ்ஷாக நீங்கள் 2 பேர் லிப்ஸும் வந்து ஒட்டிக்கிச்சு. அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? ப்ளஷ் ஒரு சைடு, ஷாக்கிங் ஒரு சைடு, நர்வஸ் ஒரு சைடு, எந்த சைடு எங்கிட்ட போய் ஃபீல் பண்ணுறேன்னே தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க கல் மாதிரி. அவர் அப்படியே வந்து உங்கள் ப்ரேஸ்லைட்டை வந்து அவர் ஷர்ட் பட்டன்லேருந்து வந்து எடுக்கிறாரு. பிகாஸ் உங்கள் ப்ரேஸ்லைட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த ப்ரேஸ்லைட்டை பார்த்துட்டு, ஓ மேடம் தானா இது, இவங்க தான் இவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்காங்களா, பிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ ஃபஸ்ட்டு கிஸ் வேறையே இப்படி ஸ்பாயில் ஆகிடுச்சே. பரவாயில்ல, நாளைக்கு இதே மாதிரி சீன் நடந்துச்சுன்னா கையும் காலமாக பிடிச்சிட்றான் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை நினச்சிட்டு அப்படியே வந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் நார்மலாக ஆகிட்டார். பட் உங்களால் நார்மலாக ஆகவே முடியல. ஸோ இப்படியே டே வந்து போகுது. இந்த நெக்ஸ்ட் டே வந்து அதே மாதிரி நடக்குது. பட் நீங்கள் இந்த டைம் வந்து எந்திரிச்சு வந்து போகலை. பிகாஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே பிளேஸில் உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை பயங்கரமாக ஓட்ட ஆரம்பிக்கிறா. என்ன மச்சான், லவ்வை சொல்லாமலே கிஸ் எல்லாம் அடிச்சிருக்க, சும்மா இரு நீ வேறு. நான் என்ன நினச்சேன் அது எப்படி போய் முடிஞ்சிருக்குன்னு பாரு. ப்ரேஸ்லெட்டை வேறு எங்கிட்ட மிஸ் பண்ணி தொலைஞ்சேன்னு தெரில. அது மட்டும் அவன் கையில் கிடச்சிடவே கூடாது. கிடச்சிச்சின்னு வைவேன், அவன் பக்கத்துக்கு இதில் கிடந்துச்சுன்னா நான் தான் கன்ஃபார்மே பண்ணிடுவான். சரி சரி விட்ரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அங்கிட்ட அது கிடக்கும். ஆனால் இன்றைக்கி போகலையா கிஸ் பண்ணுறதுக்கு? சும்மா அறி, அப்புறம் ஏதாச்சும் அசிங்கமாக சொல்லிடுவேன். பாரா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்னடி இது, என்னடி பழக்கம், கண்டுபிடிச்சிட்டா என்னடி பண்ணுவான்னு. அதெல்லாம் முடியாது, என்னெல்லாம் பிடிக்க முடியுமா பிடுங்க முடியுமான்னு என்னென்ன பேச்சு பேசினேன். இப்போ பார்த்தியா எப்படி அடங்கி போய் உட்காந்துருக்கேன்னு. போய் முதல்ல லவ்வை சொல்கிற வேலையை பாரு சாணியனே அப்படின்னு வந்து அவங்கள வந்து இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாட்டி வதைக்கிறா. இப்படியே வந்து டேஸஸ் வந்து போகுது. ஸோ எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வந்து வருது. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் வந்து வீட்டை பேசவே இல்லை. பிகாஸ் அந்த மூமெண்ட் நடந்தது உங்களுக்கு இன்னும் அவர் பார்க்கல அதுதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. வியுமே வந்து நீங்களாக வந்து பேசுவீங்க கேட்பீங்க அப்படின்ட்டு வந்து அவர் வெயிட் பண்ணுறாரு. பட் வந்து நீங்கள் வரவே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து முடியுது. ஸோ லாஸ்ட்டாக ஃபேர்வெல் டே வந்து வருது. இன்றைக்கியாச்சும் எப்படியாச்சும் உங்கள் லவ்வை சொல்லிடலாமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து நல்லா மோட்டிவ் பண்ணுறா, போய் சொல்கிறீன்னு. பட் இருந்தாலும் ஒரு தயக்கம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து ஒரு எம்டி கிளாஸில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து போகிறீங்க. பிஸியாக இருக்கியா? அப்படிலாம் இல்லை ஓயன், வா வந்து உட்காரு வா. மிஸ் பண்ண போகிறேன்னு ஃபீல் பண்ணுறியா? ஆமாம், எல்லோரையும் மிஸ் பண்ண போகிறேன்ல. ஆமாம் ஏன், நீ என்ன மிஸ் பண்ணுவியா? அதெல்லாம் ரொம்ப பண்ணுவேன், எப்படி மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? ஆமாம் ஏன், இந்த ப்ரேஸ்லைட் ஒன்றுட்டான்னு பாரு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இட்டியே விழுந்த மாதிரி இருக்குது. அது இது ஏன் ப்ரேஸ்லைட் தான், இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சே, இது எப்படி உன் கையில் கிடச்சிச்சு? அதுவா, அது எப்படியோ கிடச்சிச்சு. அப்படியா? நான் கிளாஸே தேடிட்டேன், ஸ்கூலே தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. அதான் மிஸ் பண்ண இடத்துல நீ தேடணும். அது மிஸ் பண்ணது என்கிட்ட தானே, அப்புறம் எப்படி உனக்கு கிடைக்கும்? நான்லாம் எடுத்து வச்சுருந்தேன், என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். நீ தான் எடுத்து வச்சுருந்தியா? எனக்கு எப்படிட்டே தெரியும் நீ தான் எடுத்து வச்சுருக்கேன்னு? நீயே வந்து கொடுத்துருக்கலாம்ல. அப்போது உனக்கு தெரியாது இந்த ப்ரேஸ்லைட் வந்து எங்கே மிஸ் பண்ணேன், எதனால மிஸ் ஆனிச்சு அப்படின்னு உனக்கு தெரியாது, அப்படி தானே? அது தெரியலட்டே, எங்கே மிஸ் ஆனிச்சுன்னு நான் கவனிக்கல. எப்படி இப்படி போய் சொல்கிறா? கன்னத்தில் முத்தம் கொடுக்கறது, அப்புறம் லிப்ட் அடிக்கிறது, அந்த இருட்டுக்குள்ளே இவ்வளோ வேலைக்கு எல்லாடி வேலையும் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாது அப்பாவே மாதிரி நடிச்சிட்டு உட்காந்துருக்க. அது அது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உட்காந்துருக்கீங்க. என்ன ஏன், லவ் பண்ணுறியா? அது நானே சொல்லுதான் நினச்சேன், ஆனால் அதுக்கான டைம் எனக்கு வரவே இல்லை. ஒரு மாதிரி தயக்கமாகவே இருந்துச்சு.
ஒரு 3 இயர்ஸாக ஒன் சைடாக அவனைய பார்த்துட்ருக்கேன். 3 இயர்ஸாவா? என்னடி சொல்கிற? 3 வருஷமாவா? ஆமாம், நீ 9th வந்து ஜாயின் பண்ண. அப்போது எனக்கு லிட்டில் க்ரஷ்ஷாக மாதிரி தான் இருந்தது. ஆனால் 10th 11th 12th இந்த 3 இயர்ஸில் அந்த க்ரஷ் ஆட்டோமேட்டிக்காக லவ்வாக மாறிடுச்சு. என் ஃப்ரெண்டும் எவ்வளவோ சொன்னா போய் சொல்லுடி அப்படின்னு. பட் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு, எங்கே நீ ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவானோன்னு. லாஸ்ட் மினிட்ல இப்படிலாம் எதுவும் பண்ண வேணான்னு. பட் சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சொல்லிடுடி அப்படின்னு நானே நீ மோட்டிவேட் பண்ணி இப்போ உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீயே கண்டுபிடிச்சிட்ட. அதான் உனக்கே தெரிஞ்சிருச்சுல, உன் முடிவு என்னன்னு சொல்லு. பாரா, பிள்ளைக்கு தைரியம்லாம் வந்துருச்சு போல். அன்றைக்கே உன்னை கூப்பிட்டு கேட்டுடலாம் தான் நினச்சேன், என்னடி பழக்கம் இது கிஸ் பண்ணுறதுலாம் அப்படின்னு. பட் சரி, நீயா வந்து ப்ரேஸ்லெட்டை தொலைச்சிட்டேன், நீயா வந்து சொல்லுவேன்னு பார்த்தேன், பட் சொல்லவே இல்லை. ஓகே 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 என்ன ஓகே ஓகேனா சொல்லு, என்ன விஷயம்ட்டுன்னு. என்ன விஷயம்ட்டுனா புரியலை. அதான் இப்போது என் லவ் சொன்னல, அதுக்கு பதில் என்னன்னு சொல்லு. ஓகேவா இல்லை நாட் ஓகேவா? அது சரி, அது கிஸ் நடந்துச்சுல, நீ முதல்ல அந்த லவ்வை பற்றி சொல்லு, அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம். ஏய், நான் சொல்ல வத ஒரு நிமிஷம் கேளு. அந்த கேஸ் நடந்துச்சுல? ஆமாம், அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் கன்னத்தில் தான் கிஸ் பண்ண வந்தேன், பட் நீ டக்குன்னு திரும்பிட்ட. ஏதோ பெர்மிஷன் இல்லாமல் நடந்துச்சு. இப்போது பெர்மிஷனோட கிஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவர் ஆணு பார்த்துட்ருக்கீங்க, உங்களே அறியாமலே. சரி அப்படின்னு நீங்கள் தலையை ஆட்டுறீங்க. அவர் அப்படியே சடனாக உங்களை பிடிச்சி வந்து கிஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராசஸ் நடந்துச்சு, நம்ம என்ன சொன்னோம், அவன் என்ன கேட்டான் அப்படின்னே தெரியாமல் அவர் சொன்ன அந்த ஷாக்கிங்கான வேர்டில் நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணை பார்க்குறாரு. என்ன கிஸ் பண்ணிட்ட, பதில் சொல்லவே இல்லை. அடிக்கு இருக்கு, உன்னை பிடிக்காமலையா பெர்மிஷனோட கிஸ் பண்ணிக்கட்டான்னு கேட்டிருப்பேன். லவ் யூ டூ, ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து ப்ளஷ் ஆகுறீங்க. பா, என்ன வெக்கப்படுற நீனு. பட் ஆன் கண்டிஷன். என்னது, என்ன கண்டிஷன்? இப்போதைக்கு நம்ம லவ் பண்ணிட்டு பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தா படிப்பில் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஒரு 5 இயர்ஸ் போகட்டும். 5 இயர்ஸ் நீ என்கிட்ட பேச வேணாம், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சு அப்போ மீட் பண்ணுவோம். நீயும் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் போ, நானும் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் போகிறேன். 2 பேரும் அப்போயும் ஒரே ஒருத்தனுக்காக ஒருத்தி அப்படின்னு நம்ம 2 பேர் இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? என்னட்டே இதெல்லாம் சாத்தியப்படுமா? நான் எப்படி உன்னை நம்புறது? அப்போது நம்பிக்கை இல்லை பாரு, இப்போவே நம்பிக்கை இல்லை, அப்புறம் எப்படி? அப்படி இல்லை, மேபி நீ மாறிட்டேனா? அதெல்லாம் மாற மாட்டேன். நம்பிக்கை இருந்தால் வெயிட் பண்ணு, எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணுவேன். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர் விறுவிறுன்னு எந்திரிச்சு வந்து போயிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து பெக்கன்னு வந்து முழிச்சிட்ருக்கீங்க. இதை வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. சடனாக வந்து பஸ் ஹாரன் சவுண்ட் வந்து கேட்குது. உங்கள் ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரக்டர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஸ்டாப்பில் வந்து இறங்குறீங்க. உங்கள் ஸ்கூல் வந்து இருக்குது. அதை பார்க்கையில் உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் வந்து ஞாபகம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, சைட் அடித்தது, அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் ஞாபகம் வரும்ல. அந்த மாதிரி அப்படியே பீஸ்ஃபுல்லாக உங்களோட இதை வந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணிலாம் வருது. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து நிற்கிறேன். என்னால் நம்பவே முடியல. சின்ன பிள்ளையா அந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்து டீனேஜ் வயசில் வெளியில் போயிட்டு இப்போ மெச்சூர்டான ஒரு கேர்ளாக வந்து நிற்கிறேன். இன்னும் டேன்னு நினச்சிட்டு இருக்கானா இல்லையா? ஃபேர்வெலுக்கு வருவானா வரமாட்டானா? எனக்கு ஒன்றுமே புரியலை. வந்தானா சந்தோஷப்படுவேன்,
ஒருவேளை வரலனா, இல்லைன்னா கல்யாணம் ஆகி வந்து நின்னானா, நான் என்ன பண்ணுறது? அவன் சொன்ன ஒத்த வார்த்தையில் அவனை மொத்தமாக நம்பி 5 வருஷம் கழித்து வந்து நிற்கிறேன். அதே மாதிரி அவனும் வந்து நின்னானா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறீங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓடி போய் ஹக் பண்ணி, ஸோ ஆஃப்டர் எ லாங் கேப், லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணையில் ஒரு சந்தோஷம், ஒரு அழுகை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு எமோஷனில் வந்து நிற்கிறீங்க. அப்போல கரெக்டாக வந்து டே வந்து காரை விட்டு வந்து வெளியில் இறங்குறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போல உங்கள் ஃப்ரெண்டு, மச்சான் அதாண்டி உன் டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை வந்து வச்சு காட்டுறா. நீங்கள் அப்படியே டேவை வந்து பார்க்குறீங்க. அவர் ஸ்கூல் லைஃப்பை விட இப்போ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக, அழகாக, நீட்டாக வந்து ட்ரெஸ்அப் பண்ணி, ஸோ அப்படியே வந்து வெளியில் இறங்கி மாசாக நடந்து வராரு. நீங்கள் அவரே வந்து பார்க்குறீங்க. ஸோ அப்போல உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்குது. 96 வந்து ஒரு டயலாக் இருக்கும்ல, அந்த ஸ்கூல் மூஞ்செல்லாம் வந்து மாறி அப்படி ஒரு சிங்கக்குட்டி மாதிரி வந்து நின்னான்னு, அந்த மாதிரி கரடி குட்டி மாதிரி வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் அவரே பார்க்குறீங்க. ஹாய் ஓயன், எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல அவனைய பார்த்து, கரெக்டாக வந்து நின்றுட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரை ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ அழுகிறீங்க, அவரை டைட்டாக ஹக் பண்ணி அழுகிறீங்க. ஸோ ரொம்ப அழுகிறீங்க. அவரை வந்து அப்படியே வந்து உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. இட்ஸ் ஓகே, ஓகே, அதான் வந்துட்டேன்ல. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இந்த 5 வருஷத்தில் ஒரு சின்ன கால் கூட பண்ணி கேட்கல. எல்லோரும் நம்ம கிளாஸில் எல்லாருமே என்கிட்ட பேசினாங்க. ஆனால் ஒன்றை தவிர, நான் தான் சொன்னேன்ல 12th லாஸ்ட்டில் சொல்லித்தான் நான் போனேன். அப்புறம் என்ன இந்த கேள்வியை கேட்குறான்? சொல்லிட்டு போனால் இருக்கால செத்தாலான்னு கூட நம்ம கேட்காம இருப்ப. உங்ககிட்ட தான் கேட்கல, மற்றபடி உன்னை பற்றிலாம் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். சரியா? ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்க, ஹாப்பியாக இருப்பியா, அழுதுட்ருக்க? எனக்கு தாண்டா தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இந்த 5 வருஷம் எப்போ வரும்னு எத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பையில் கூட ஒரு பயம் இருந்துச்சு, 5 வருஷம் கழித்து வரையில் பொண்டாட்டியோடு வந்து நிற்பானோன்னு. ஏண்டி பைத்தியக்காரி, பொண்டாட்டி என்னை விட்டு தூரமாக இருக்கையில் நான் எப்படி பொண்டாட்டியோடு வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே ஏற்று பார்க்குறீங்க. இங்கே பாரு, நான் கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றுவேன். நான் இத்தனை வருஷம் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசல தான், பட் உன்னை பற்றி விசாரிச்சுட்டு நீ என்னென்ன பண்ணுற, எங்கே இருக்க, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உன்னை சேஃபாக பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் உன்னை ஏமாத்துகிற பையன் கிடையாது. சரியா? நீயும் என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. நானும் அப்படி போக மாட்டேன்னு எனக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அப்படி சொல்லிட்டு போனேன். லவ் இவ்வு அப்படி இப்படின்னு போயிருந்தா, காலேஜ் லைஃப்பில் லவ் இவ்வுன்னு போயிருந்தா நம்ம இப்படி அவங்கவுங்க லைஃப்பில் சக்ஸஸாக வந்து நின்றுக்க முடியாது. இப்போ பாரு, நானும் ஒரு ஆள் சக்ஸஸாக நிற்கிறேன், நீயும் ஒரு ஆள் சக்ஸஸாக நிற்கிற. இப்போ போய் நம்ம வீட்டில் லவ்வை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் என்ன, லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ், அப்படியே லைஃப் அப்படி ஈஸியாக போயிடும். புரியுது, புரியுதுட்டே, இந்த விஷயம் புரியுது. வெயிட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்கும்ட்டுன்னு புரியுது. நான் இந்த லவ் உனக்காக 5 வருஷம் இல்லை, மொத்தம் 7 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த 7 வருஷம் வெயிட்டிங்க்கு கிடச்சி கிஃப்ட் தான் நீனு. கடைசியாக அந்த காட் ஒன்று என்கிட்டே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்காக வர மாதிரி வந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக வந்து கத்தி வந்து உங்களை சேர பண்ணுறாங்க. ஸோ டேயுமே வந்து உங்களை பேக் ஹக் வந்து பண்ணுறாரு. ஹாப்பியஸ்ட் எண்டிங். அப்பா, இதை நான் 2 நாளாக ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கே சொல்ல அசிங்கமாக தான் இருக்குது. இல்லை என்ன கதை மயிர் இருக்குன்னு நீ 2 நாள் எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னு. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இப்போ கூட கெஸ்ட்டு ஆன் த வேலை வந்துட்டுருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம ரெக்கார்டை முடிச்சிட்டா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஹெவியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே நான் ரெக்கார்ட் பண்ணி வந்து உங்களுக்காக முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாடா, பை பை, லவ் யூ.